வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி தோலேருந்து நம்ம சென்டென்ஸ் மேக்கிங் லேர்ன் பண்ண போகிறோம். சென்டென்ஸ் மேக்கிங் லெசன் 6 to 10 இதில் லேர்ன் பண்ண போகிறோம். நம்ம இந்த 6 to 10ல் பேஜ் நம்பர் 198ல் இருக்குது. பேஜ் நம்பர் 198ல் இருக்குது. ஆல்ரெடி 5 லெசன்ஸ் நம்ம லேர்ன் பண்ணிட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது புக்கில் இருக்கல சென்டென்ஸ் மேக்கிங். அதை தவிர நான் கொஞ்சம் சிம்பிளாக எழுதி வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே தரேன். அதையும் நீங்கள் வேணுன்றவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இல்லை புக்கில் இருக்கிறதா எழுத விரும்புகிறேன்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். 6th லெசன் போகலாம். பாட்டு சே சித்தார்த்தகா கிரகத்யாக். ஸோ இந்த சென்டென்ஸ் மேக்கிங் நீங்கள் 5 எழுத போகிறீங்க ஃபர்ஸ்ட் பேப்பரில். ஃபர்ஸ்ட் பேப்பரில் 5 எழுதுறீங்கன்னா 1க்கு 2 மார்க்கு 10 மார்க்ஸ் எடுக்கிறீங்க. இது கொஸ்டின் நம்பர் 6. ஃபர்ஸ்ட் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 6 10 மார்க் எடுக்கிறீங்க. நீங்கள் இதுக்கு 5 எழுதணும். 10ல் 5 எழுதணும். 10 கொடுப்பாங்க, அதில் நீங்கள் 5 சூஸ் பண்ணி எழுதணும். ஸோ 5 சாய்ஸுங்கிறது நல்ல வைடு சாய்ஸ் தான். ஈஸியாக நீங்கள் நல்லா சூஸ் பண்ணி பெஸ்ட்டாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதா ஸ்பெல்லிங் தெரிஞ்சதா சொல்லி செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதலாம். நல்லா படித்து சொல்லி பாருங்க, எழுதியும் பாருங்க. எல்லாமே எழுதி பார்க்கறது தான் பெஸ்ட் வே. அப்போ தான் நம்ம நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மேக்கிங் லேர்ன் பண்ணுறோம். வேலா, வேலான்னா நேரம், டைம் அப்படின்னு அர்த்தம். சூரியோதய் கா சமய் ஹி, சூரியோதய்னா சன்ரைஸ் ஆர் அந்த டைம் தான். ஹி அதுதான். ஹர் ஏக்குக்கே ஒவ்வொருவருக்கும் ஜாகனே கி வேலா ஹே, ஜாகனானா டு வேக் அப், எழுந்திருக்கிறதுக்கான டைம். சன்ரைஸ் ஆகிறது தான் எல்லாருக்கும் சூரியன் உதயம் வர நேரம் தான் எழுந்திருக்கிறதுக்கான டைம். அதான் சன்ரைஸ் இஸ் த டைம் ஃபார் எவ்ரிபடி டு வேக் அப் அப்படிங்கிறாங்க. ஸோ பாக்யவதினா ரொம்ப அதிர்ஷ்டமான பெண்மணி, லக்கி உமன் அப்படின்னு அர்த்தம். சித்தார்த்த கி பத்னி யசோதரா பாக்யவதி தி, சித்தார்த்தருடைய பத்னின்னா மனைவி. மனைவி யசோதரா இருக்காங்க இல்லையா, புத்தர் சித்தார்த்தரை சொல்றாங்க. பாக்யவதி தி ரொம்ப பாக்யவதியும் கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது சித்தார்த் வைஃப் யசோதரா வாஸ் a lucky woman அப்படிங்கிறாங்க. கோஜனா அப்படின்னா தேடுறது, டு சர்ச். சித்தார்த் முக்தி கா மார்க் கோஜ்னே ஜா ரஹே தே, சித்தார்த்தர் முக்தி கா மார்க், முக்தி அடையறதுக்கான மார்க்னா அந்த வழிய கோஜ்னே ஜா ரஹே ஹே தேடிக்கொண்டு போயிட்டு இருந்தாரு. The Siddhartha was going to search the way for முக்தி, முக்தி அடையறதுக்கான அந்த வழிக்கே நோக்கி போயிட்டு இருக்காரு. பிக்ஷா அப்படின்னா, பிக்ஷானா சாதுக்கள் துறவிகள்லாம் பிக்ஷை எடுத்து உண்றாங்க இல்லையா, பிக்ஷை. பிக்ஷானா பிக்ஷைன்னு அர்த்தம். இந்த இடத்துல சித்தார்த்தர் பிக்ஷை எடுக்கிறாரு. சித்தார்த் சேவக் சந்தக் சே, அவங்களோட வேலைக்காரன் சேவக் சந்தக்கு கிட்ட பகலி பிக்ஷா மாங்தேகை, முதல் பிக்ஷைய மாங்தேகை கேட்கிறாரு. ஸோ அதாவது என்னன்னா, ஆக்சுவலாக இனிமேல் இவர் பிக்ஷை எடுத்து தான் உண்ணணும், அதுதான் அவங்களுடைய தர்மம். அதனால முதல் பிக்ஷையா தன்னுடைய வேலைக்காரன் சந்தக்கிட்ட அவர் பிக்ஷை கேட்கிறார். பிரதீக்ஷா அப்படின்னா எதிர்பார்க்கிறது, எக்ஸ்பெக்டேஷன். சேவக் சந்தக் கபிலவஸ்து கி ஓர் வாபஸ் ஜானே கி பிரதீக்ஷா மே ரஹா. ஸோ சேவக் சந்தக் என்ன பண்றான், கபிலவஸ்துவை நோக்கி வாபஸ் ஜானேக்கு திரும்பி போவோம் அப்படிங்கிற பிரதீக்ஷா மே ரஹா, எதிர்பார்ப்புல இருந்தான். he was expecting to return to கபிலவஸ்து, டுவர்ட்ஸ் கபிலவஸ்து அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் மேக்கிங் எல்லாமே லெசன்ல உள்ளது தான், படிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது ஹிந்தி திவஸ், அடுத்த லெசன். ஆவஷ்யக், ஆவஷ்யக்னா அவசியமான, நெசசிட்டி அப்படின்னு அர்த்தம். ஹரேக் பாரதிய கோ ஹிந்தி பாஷா சீக்னா அதி ஆவஷ்யக் ஹை, ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் இந்தி பாஷையை கத்துக்கிறது ரொம்பவும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஹரேக் அப்படின்னா ஒவ்வொரு, பாரதியன்னா இந்தியர்களுக்கும், ஹிந்தி பாஷா சீக்னா ஹிந்தி மொழி கத்துக்கிறது அதி ஆவஷ்யக் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் a necessity for each Indian to learn Hindi அப்படிங்கிறாங்க. ஓகேயா. மனாயா ஜானா அப்படின்னா கொண்டாடப்படுதல், to be celebrate. प्रतिवर्ष 14 सितंबर को
हिंदी दिवस मनाया जाता है. ஒவ்வொரு வருஷமும் 14 செப்டம்பர் அன்னைக்கு ஹிந்தி திவஸ் கொண்டாடப்படுகிறது. எவ்ரி இயர் 14 செப்டம்பர் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் ஹிந்தி டே. பிரதிவர்ஷ் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 14 செப்டம்பர் அன்னைக்கு ஹிந்தி திவஸ் மனாயா ஜாத்தாகைன்னு கொண்டாடப்படுகிறது. பாசிவ் வாய்ஸ்ல சொல்லியிருக்காங்க, செயப்பாட்டு வினையில சொல்லியிருக்காங்க. அடுத்து ராஷ்டிர பாஷா அப்படின்னா தேசிய மொழி, நேஷனல் லாங்குவேஜ். हमारे देश की राष्ट्रभाषा हिंदी है. நம்ம நாட்டோட தேசிய மொழி ஹிந்தி. அவர் நேஷனல் லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி. हमारे நம்மளோட தேஷ் கி நாட்டோட ராஷ்டிர பாஷா தேசிய மொழி ஹிந்தி அப்படிங்கிறாங்க. சொல்லி லாங்குவேஜ் எல்லாமே பெண்பால் தான், அதனால கி ராஷ்டிர பாஷான்னு சொல்லியிருக்கோம். பல்ஸ்வரூப் அப்படின்னா அதோடைய பலனாக, as a result. गांधी जी के प्रयास के फलस्वरूप हिंदी भाषा राष्ट्र भाषा बन गई है. காந்தியோட முயற்சியின் விளைவாக ஹிந்தி மொழி வந்து ராஷ்டிர பாஷாவா ஆச்சு அப்படிங்கிறாங்க. as a result of the efforts by Gandhi, Hindi became the national language அப்படின்னு சொல்றாங்க. காந்தி ஜி கே, காந்தியோடைய பிரயாஸ் கே, பிரயாஸ்னா முயற்சி, முயற்சியின் பலஸ்வரூப் பலனாக, விளைவாக ஹிந்தி பாஷா ராஷ்டிர பாஷா பன்கை ஹை, ராஷ்டிர பாஷாவா ஆனது அப்படின்னு சொல்றோம். ஓகேயா. வியவஹார் அப்படின்னா பிஹேவியர், நடத்தை. ஹம் अपने दैनिक व्यवहार में हिंदी भाषा का प्रयोग कर सकते हैं. நாம வந்து நம்மளுடைய தினப்படி டெய்லி லைஃப்ல வந்து ஹிந்தி மொழியை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ஹம், நாம அப்னே நம்மளுடைய தைனிக் விவகாரமே, தினப்படி நடத்தையில, தினப்படி விவகாரங்கள்ல ஹிந்தி பாஷைய பிரயோக கர் சக்தே ஹே, அப்ளை பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. we can use ஹிந்தி லாங்குவேஜ் இன் அவர் டெய்லி லைஃப் அப்படிங்கிறாங்க. அப்போதான் வந்து ஹிந்தி வந்து ரொம்ப எளிமையான மொழி, நம்ம அழகா தினமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த லெசன் பார்க்கலாம். பார்ட் 8 டோக்ரி பர் மிட்டி. பகுதேரா அப்படின்னா ரொம்பவும், நிறைய. जमींदार साहब ने विधवा से बहुतेरा कहा कि अपनी झोंपड़ी हटा ले. ஜமீன்தார் சாஹப் வந்து இந்த விதவை உமன் கிட்ட, விதவை பெண்மணி கிட்ட ரொம்பவும் சொல்றாரு, நீ உன் குடிசையே எடுத்துருமா அப்படிங்கிறாரு. ஜமீன்தார் சாஹப் explained that widow woman to remove her hut. ஜமீன்தார் சாஹப் ने விதவா சே, அந்த விதவையிடம் பகுதேரா கஹா, ரொம்பவும் சொல்றாரு, கி அதாவது என்னன்றார்னா அப்பனி ஜோப்படி, தன்னுடைய குடிசைய ஹட்டாலே, ஹட்டான விலக்கிடுமா, இங்க இருந்து எடுத்துருமா அப்படின்னு சொல்றாரு. பிரயத்தன அப்படின்னா முயற்சி, ட்ரை, எஃபர்ட்ஸ். ஸ்ரீமான் கே சப் பிரயத்தன நிஷ்பல் ஹுவே. ஸ்ரீமானுடைய சப்பு பிரயத்னம், எல்லா முயற்சிகளும் பலன் இல்லாம போச்சு. சப்புன்னா எல்லா, பிரயத்தனா முயற்சிகள், நிஷ்பல்னா பலன் இல்லாமல் போச்சு. So all the efforts of Shriman went useless. தாக்கத் அப்படின்னா பவர், சக்தி. जमींदार ने अपनी सारी ताकत लगाकर टोकरी को उठाना चाहा. ஜமீன்தார் வந்து தன்னோட முழு சக்தியையும் எஃபர்ட் பண்ணி அந்த கூடைய தூக்கிறதுக்காக விரும்பினார். ஜமீன்தார் அப்படி தன்னுடைய சாரி தாக்கத், ஃபுல் பவரையும் லகாக்கர் யூஸ் பண்ணி, அதாவது பவர், ஃபுல் பவரை கொடுத்து ஒரு வேலை செய்யணும் இல்லையா, டோக்குரிக்கோ கூடையை உட்டானா எடுக்க சாகா விரும்பினார். அடுத்தது பாருங்க கர்த்தவ்ய. இது பாருங்க க இர் த, இது இவ் ய, கர்த்தவ்ய. கர்த்தவ்யனா கடமை, டியூட்டி. மத்தியமாலாம் நீங்க எல்லாமே பார்த்து படிக்கிறதுலாம் ஒரு தடங்களோ தெரியலன்னோ இருக்கக்கூடாது. அவ்வளவா பார்த்து படிக்க தெரியாதவங்கன்றவங்களும் படிக்கிற ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க. தினமும் பேஜஸ் பார்த்து பார்த்து 2-3 பேஜ், 4-5 பேஜ் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா நல்லா படிக்கிற ப்ராக்டிஸ் வந்தாதான் எஸ்ஏ கொஸ்டின் ஆன்சர்லாம் மெமரி பண்ணி எழுதுறப்ப அந்த மெமரி ஆகும். जमींदार साहब धनमद से गर्वित होकर अपना कर्तव्य भूल गए थे.
ஜமீன்தார் சாஹப் என்ன பண்ணார்னா தன்னுடைய பணம் இருக்கு அப்படிங்கிற அந்த கர்வத்துல தன்னுடைய கடமையை மறந்து விட்டார். ஜமீன்தார் சாஹப் ஜமீன்தார் ஐயா தன் மத் சே செல்வம் பணம் இருக்குங்கிற கர்வித் ஹோக்கர் ப்ரௌடாயி अपना கர்த்தவ்ய தன்னோட கடமைய பூல் கயே தே மறந்து விட்டார். பூல்னா மறந்து போறது. இந்த 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 இர் மட்டும் இங்கே வரணும். க இர் வி இத். புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஒன் டைம். நாராஸ் அப்படின்னா கோபம், ஆங்கர். नाराज होकर किसी काम को ठीक तरह से नहीं कर सकते हैं. கோபப்பட்டோம்னா எந்த ஒரு செயலையும் நல்ல விதமாக செய்ய முடியாது. By becoming angry we cannot do any work nice, good, neat. नाराज होकर கோபப்பட்டு किसी काम எந்த வேலையும் को ठीक तरह से நல்ல விதமாக नहीं कर सकते हैं செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So lesson number 9 பார்க்கலாம். पाटना ओलंपिक में भारतीय महिलाओं ने झंडे गाड़ दिए. जीत, जीत इन्ना विक्ट्री, वेट्री. जिंदगी में हार और जीत दोनों का समान रूप से सामना करना चाहिए. லைஃப்ல வெற்றி தோல்வி ரெண்டையும் ஈக்குவலா தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். இதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறது, அதுக்கு ரொம்ப சோகப்படுறது கூடாது அப்படிங்கிறாங்க. தட் இஸ் இன் அவர் லைஃப் we should face victory and failure as equal. என்ன சொல்றாங்கன்னா ஜிந்தகி மே வாழ்க்கையில் हार தோல்வி, जीत வெற்றி, दोनों का ரெண்டையும் சமான் ரூப் से ஈக்குவலா சமமா சாம்னா கர்னா चाहिए எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அபியாஸ் அப்படின்னா பிராக்டிஸ் முயற்சி. पहलवानी में पदक जीतने वाली साक्षी मालिक ने 12 सालों से लगातार रोज 6 घंटे अभ्यास करती रही. அதாவது ரெஸ்லிங்ல வந்து பதக் ஜீத்தனே வாலி மெடல் வின் பண்ணாங்க இல்லையா சாக்ஷி மாலிக், அவங்க வந்து 12 வருடமா தொடர்ந்து தினமும் 6 மணி நேரம் பிராக்டிஸ் முயற்சி செஞ்சு வந்தாங்க. தட் இஸ் சாக்ஷி மாலிக் ஹூ ஒன் மெடல் இன் ரெஸ்லிங் did her practice for 6 hours a day since 12 years. 12 வருடமா அந்த மாதிரி 6 மணி நேரம் அவங்க முயற்சிகள் செய்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பஹல்வானி மே அப்படின்னா ரெஸ்லிங்ல, பதக் பதக்னா மெடல், ஜீத்னே வாலி வெற்றி அடைஞ்ச சாக்ஷி மாலிக் வந்து 12 சால்னா வருடம், சாலோசே வருடங்களாக, லகாத்தார் தொடர்ந்து, ரோஸ் தினமும், 6 घंटे 6 மணி நேரம் அபியாஸ் பயிற்சி கர்த்தி ரஹி செய்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து காயல், காயல்னா புண்படுறது, ஊண்டாகிறது. चीनी खिलाड़ी वाइंग के घायल होने से साइना को विजयी घोषित किया गया था. சைனீஸ் பிளேயர் வைங் வந்து ஊண்டாயிட்டார், அவர் காயம் பட்டதால சாய்னா வந்து வெற்றியாளரா அறிவிக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் சீனி கிலாடி அப்படின்னா சைனீஸ் பிளேயர், சைனா பிளேயரான வைங் வந்து காயல் அடிபட்டு புண்பட்டதால ஹோனேசே ஆனதால சாய்னாவை விஜயி வெற்றியாளர், வின்னர் அப்படின்னு கோஷித் கியா கயா, கோஷித் கியானா அறிவிக்கப்பட்டது. It was announced that Saina was the winner because the Chinese player Wang was wounded அப்படிங்கிறோம். அடுத்தது கிதாப், கிதாப் அப்படின்னா டைட்டில், பட்டங்கள்லாம் வின் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா. சாய்னா ஒலிம்பிக் 2012 के बाद से कई बड़े किताब जीत चुकी है. சாய்னா ஒலிம்பிக் 2012க்கு பிறகு பல மிகப்பெரிய பட்டங்கள் எல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. that is China won many titles after winning 2012 Olympic அப்படின்னு சொல்றோம். சாய்னா நேவால் 2012 கே பாத் பிறகு சே அதன் பிறகிலிருந்து கயி படே மிகப்பெரிய பல கிதாப் ஜீத் சுகே பட்டங்களை வெற்றி அடைந்தார். இப்ப ஜீத்னா வெற்றி அடைகிறதுன்னு பார்த்தோம் இல்லையா. விசிஷ்ட அப்படின்னா
தனி சிறப்பா, சம்திங் ஸ்பெஷலா, அதாவது மத்த மாதிரி காமனா இல்லாம ஸ்பெஷலா அப்படின்னு அர்த்தம். 21वीं शताब्दी में भारत के युवा खिलाड़ियों ने ओलंपिक खेलों में अपनी विशिष्ट पहचान जताई. அதாவது 21வது நூற்றாண்டுல இந்தியாவுடைய இளமையான விளையாட்டு வீரர்கள்லாம் ஒலிம்பிக் விளையாட்டுகள்ல தங்களுக்கான தனி ஒரு அடையாளத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேயா? 21வது சதாப்தி நூற்றாண்டில் பாரத் கே இந்தியாவோட யுவா கிலாடியும் யங் பிளேயர்ஸ் ஒலிம்பிக் கேலோமே ஒலிம்பிக் விளையாடுகள்ல தன்னோட அப்படி விசிஷ்ட பகச்சான் தங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறோம். இந்த லெசனும் ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் மேக்கிங் தான். லேர்ன் பண்ணுங்க. 10 போலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்வதா அப்படின்னா முற்றிலும், கம்ப்ளீட்லி. वल्लभभाई का व्यक्तित्व अन्य नेताओं से सर्वथा अलग था. வல்லபாயோடைய அந்த பணி பர்சனாலிட்டி இருக்கு இல்லையா, அது மற்ற தலைவர்கள் கிட்ட இருந்து முற்றிலும் வேறையா இருந்ததாம் அவருடைய தனி மனித தன்மை. வல்லபாயி கா व्यक्तित्व அவருடைய அந்த பர்சனாலிட்டி அந்நிய மற்ற நேதாவும் சே தலைவர்களிடமிருந்து சர்வதா அழகுதா, கம்ப்ளீட்லி வேறையா இருந்தது. Sardar Vallabhbhai Patel's personality was completely different from others. வியாக்குள், வியாக்குள்னா ரொம்ப துன்பப்படுறது, கஷ்டப்படுறது, வேதனைப்படுறது. किसानों की गरीबी देखकर पटेल का मन व्याकुल हो जाता था. விவசாயிகளுடைய ஏழ்மையை பார்த்து பட்டேலோட மனசு ரொம்ப துன்பப்படுறதாம். ஓகே. On seeing the poverty of the farmers, Patel felt much sad for them. Okay. किसानों के விவசாயிகளுடைய கரீபி தேக்கர், கரீபினா ஏழ்மை, தேக்கர்னா பார்த்து பட்டேலுடைய மனம் ரொம்ப வேதனைப்படுது, துன்பப்படுது. விருத்தனா எதிராக, அப்போஸ். வல்லபாய் பட்டேல் 1857 के स्वाधीनता संग्राम में बुंदेलों के साथ मिलकर अंग्रेजों के विरुद्ध लड़ाई लड़ी थी. வல்லபாய் பட்டேல் வந்து 1857ல சுதந்திர போராட்டத்துல புந்தேலாக்கள் அப்படின்னு அவங்க ஒரு சிற்றரசர்கள், அவங்களோட இணைஞ்சு ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்டார். வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணார்னா 1857 சுவாதீனதா சங்கிராம், சுதந்திர போராட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுல புந்தேலோं के साथ புந்தேலாக்களுடன் மில்கர் இணைந்து அங்கிரேசோங்கோ விருத்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக லடாயி லடி தி. ஓகேயா? அவர் என்ன பண்ணார்னா he fought against the English with புந்தேலாஸ் for the freedom struggle in 1857. ஸோ வல்லபாய் பட்டேல் 1857ல அந்த மாதிரி போரிட்டார் அவங்களுக்கோட. உத்தீர்ணனா பாஸ் ஆகுது, எக்ஸாம்ல பாஸ் ஆகிறோம் இல்லையா. सन 1900 में मुख्तारों की परीक्षा में पटेल उत्तीर्ण हो गए. 1900ல வல்லபாய் பட்டேல் வந்து முக்தாரோங் அப்படிங்கிற பரீட்சையில பாஸ் ஆகிறாரு. அது அந்த லாலயே ஒரு டைப் ஆஃப் எக்ஸாம், அதுல அவர் பாஸ் ஆகிறாரு. ख्यातिना புகழ். फौजदारी के मुकदमे की वजह से वल्लभाई की ख्याति बढ़ गई. இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வந்து நிறைய கேசஸ் டீல் பண்றாரு. அந்த மாதிரி முக்கத்தமான கேசஸ், அந்த கேசஸ் கீ வஜசே அப்படின்னா அந்த காரணமாக அப்படின்னு அர்த்தம். கீ வஜகுனா என்னன்னா காரணம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த காரணமாக இவர் என்ன பண்றாருன்னா மிகப்பெரிய புகழ் பெறாரு. கீர்த்தி அப்படின்னாலும் புகழ் தான், அந்த மாதிரி கியாத்தி அப்படின்னாலும் புகழ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரே அர்த்தத்துல பல வார்த்தைகள் இருக்கும். அதோட மீனிங்லாம் தெரிஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த காரணத்தால வல்லபாய் பட்டேலோட புகழ் வந்து படுகை அதிகரித்து விட்டது. தன்யவாத். आपकी अध्यापिका कला. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் கலா ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.